ஹோலி மேரி சேனல் நேயர்களுக்கு என்னுடைய இனிய காலை வணக்கங்கள். இன்றைய நாளிலே எங்களுடைய சிந்தனைக்காக தரப்படுகின்ற வேதாகம புதிய ஏற்பாட்டு பகுதி மார்க்கு நற்செய்தியினுடைய 8ஆம் அதிகாரத்தின் 22ஆம் வசனத்திலிருந்து 26ஆம் வசனங்கள் வரைக்கும். அந்நாளில் இயேசுவும் அவருடைய சீடர்களும் பெத்சாயிதா வந்தடைந்தார்கள். அப்பொழுது சிலர் பார்வையற்ற ஒருவரை இயேசுவிடம் கொண்டு வந்து அப்பார்வையற்றவரை தொடும்படி வேண்டினர். இயேசு பார்வையற்றவரது கையை பிடித்து ஊருக்கு வெளியே அழைத்து சென்றார். அவருடைய விழிகளில் உமிழ்ந்து கைகளை அவர் மேல் வைத்து, ஏதாவது தெரிகிறதா என்று கேட்டார். அவர் நிமிர்ந்து பார்த்து, மனிதரை பார்க்கின்றேன், அவர்கள் மரங்களைப் போல தோன்றுகிறார்கள், ஆனால் நடக்கிறார்கள் என்று சொன்னார். இயேசு மீண்டும் தம் கைகளை அவருடைய கண்களின் மீது வைத்தார். அப்போது அவர் நலமடைந்து முழு பார்வை பெற்று அனைத்தையும் தெளிவாக கண்டார். இயேசு அவரிடம், ஊரில் நுழைய வேண்டாம் என்று கூறி அவரை அவருடைய வீட்டிற்கு அனுப்பிவிட்டார். இது நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளிலே இயேசுவினுடைய வல்ல செயல்கள் பலதரப்பட்டது. இயேசு தம்முடைய வல்ல செயல்களை அல்லது தம்மிடத்தில் இருக்கக்கூடிய வல்லமையை மனிதர்களை சீரமைப்பதிலே, ஒழுங்குபடுத்துவதிலே அல்லது மனிதர்களுக்கு தேவையானதை இறை திட்டத்தின்படி வழங்குவதிலே நிறைவாக தம்முடைய வல்லமையை செலவழித்தார், பயன்படுத்தினார். இது வரலாற்று உண்மை. இது எங்களுடைய நம்பிக்கை. இதுவே ஒவ்வொருவரது விசுவாசமும் ஆகும். அவ்வாறு இயேசு தம்முடைய வல்லமைகளை மனிதர்களுக்கு வேண்டிய உயிரை கொடுப்பதிலும், அவர்களுக்கு இருக்கக்கூடிய உடல் உணர்வுகள் உறுப்புகளின் குறைபாடுகளை நீக்குவதிலும், இயற்கையோடு சம்பந்தப்பட்ட புதுமைகளை செய்வதிலும், உதாரணத்திற்கு புயலை அடக்குதல் போன்றவை, இன்னும் சிறப்பாக இயேசு பேச முடியாதவர்கள், நடக்க முடியாதவர்கள், பார்வையற்றவர்கள், உடல்நல குறைவுற்றவர்களை எண்ணுக்கணக்கற்ற முறையிலே சீர்படுத்தி இருக்கின்றார், ஒழுங்குபடுத்தி இருக்கின்றார். மார்க்கு நற்செய்தியாளர் இன்றைய நாளிலே சிறப்பாக எங்களுக்கு தரப்படுகின்ற இந்த சம்பவமானது, நாங்கள் தெளிவான பார்வை பெற வேண்டும். இயேசு இந்த பார்வை கொடுத்தல் பற்றி பல புதுமைகளை செய்திருக்கின்றார். ஆனால் இன்றைய நற்செய்தியினுடைய இந்த குறிப்பிக்கப்பட்ட பகுதி தெளிவான பார்வை பெறுதலை பற்றி எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் சுட்டி காட்டுகின்றது. எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் இந்த விசுவாச பார்வை, ஞான பார்வை, அகப்பார்வை, ஆன்மீக உள்ளார்ந்த தெளிவு பெறல் பல தடவைகளிலே, அறகுறைகளிலே அல்லது முழுமையற்ற விதங்களிலே அல்லது ஏனோ தானோ என்ற மனப்பக்குவங்களிலே நாங்களும் பல தடவைகளிலே 100 101 10 11 அல்லது நாங்களும் கும்பலே ஏதோ கடவுளுக்கு புகழ் சேர்ப்பவர்கள் என்று நாங்கள் 1000ல் 1 இருந்துவிட்டு போவோம் என்றது அல்ல. எங்கள் ஒவ்வொருவருக்கும் தரப்பட்ட தனித்துவத்தின் மேன்மையை நாங்கள் வெளிக்கொணர எங்களுக்கு வாய்ப்பு தரப்படுகின்றது, சந்தர்ப்பம் தரப்படுகின்றது, ஆற்றல்கள் தரப்பட்டிருக்கின்றது, திறமைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன, காலங்களும் நேரங்களும் எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன. அவை நாங்கள் பெற வேண்டிய இந்த அகப்பார்வை, ஞான பார்வை, ஆன்மீக தெளிவு, நாங்கள் ஒரு தெளிவான உள்வாங்குதலுக்கு உட்பட்டவர்களாக வேண்டும் என்பதை இன்றைய நற்செய்தி சிறப்பாக தெளிவுபடுத்துகின்றது. இந்த பார்வை பெற வேண்டிய மனிதன் தானாக வந்ததாக அல்ல,
மற்றவர்கள் கொண்டு வந்ததாக நற்செய்தியாளர் சொல்லுவார்கள். இயேசுவிடம் அந்த பார்வையற்றவரை மற்றவர்கள் கொண்டு வந்ததாக நற்செய்தியாளர் தொடக்கத்தில் சொல்லுகின்றார். இயேசு அவரை அந்த மக்கள் கூட்டத்திலிருந்து சற்று அப்பால் கூட்டி சென்று உமிழ்நீரை கண்களில் உமிழ்ந்து தொட்டு பார்வை கொடுக்கின்றார். அதை உறுதிப்படுத்துவதற்காக இயேசு வினவுகின்றார். மற்ற புதுமைகளிலே அல்லது மற்ற வல்ல செயல்களிலே இல்லாத ஒரு உரையாடல், ஒரு சம்பாவனை இங்கே வெளிக்கொணரப்படுகின்றது. அவை இயேசு வினவிய பொழுது அந்த மனிதர் சொல்லுவார், ஆம், என்னால் மனிதர்களை பார்க்க முடிகின்றது, காண முடிகின்றது. அவர்கள் மரங்களைப் போல அசைவாடுகின்றார்கள். இதன் அர்த்தம், உணர்வற்ற விதத்திலே, உற்சாகமற்ற விதத்திலே மனிதர்கள் ஒரு சுய உணர்வில்லாத நிலைகளிலே நடமாடும் பிணங்களாக அல்லது நடமாடும் ஜடங்களாக அல்லது நடமாடக்கூடிய அசைகின்ற ஆற்றல்களை, திறமைகளை பெற்றிருந்தும் மனிதர்கள் மரங்களைப் போல எந்த விதமான உணர்வின் பிரதிபலன்கள் இல்லாத ஒரு நிலைகளிலே அவர்கள் காணப்படுகின்றார்கள் என்பதை இந்த மனிதனுடைய கூற்று வெளிக்கொணருகின்றது. ஆகவே இந்த குறிக்கப்பட்ட கூற்றினூடாக எங்களுக்கு விடுக்கப்படுகிற அழைப்பு என்னவென்றால், நாங்களும் ஒரு லட்சணமான, செந்தளிப்பான, கலகலப்பான, ரம்மியமான, இறைவனுடைய படைத்தலின் மேன்மையை வெளிக்கொணருகின்ற அந்த அகமகிழ்வு, அக்களிப்பை பிரதிபலிக்கும் முகங்களாக, செயல்களாக, வாழ்வாக, உணர்வுகளாக, அசைவுகளாக எங்கள் நடமாட்டம் வெளிக்கொணரப்பட வேண்டும் என்ற அந்த நல்ல செய்தி எங்களுக்கு தரப்படுகின்றது. அவை இயேசு அந்த மனிதனுடைய இந்த கூற்றை கேட்டு மீண்டும் ஒரு முறை தம்முடைய கரங்களை அவனுடைய கண்கள் மீது வைத்து அந்த மனிதருக்கு தெளிவான பார்வையை கொடுப்பார். நாங்களும் பல தடவைகளிலே எங்கள் செபங்களிலே தொடர்ச்சியான விடாமுயற்சியான பிரயத்தனங்கள் எடுப்பதிலே தயங்குவதுண்டு, தடுமாறுவதுண்டு, பல தடவைகளிலே குழம்பி அதை கைவிடுவதும் உண்டு. அவை முதலொரு முறை உமிழ்நீரால் கரங்களால் தொட்ட இயேசு பார்வை பெற்ற மனிதனை வினைவி அவனுடைய அந்த ஐயப்பாடுகள், சந்தேகங்கள் அல்லது அவன் பெற்றுக்கொண்ட அந்த அறகுறை பார்வைகளிலே இருந்து அவனுக்கு முழுமையான தெளிவான ஒரு பார்வையை கொடுப்பதற்காக அந்த மனிதரை மீண்டும் தொடுகின்றார். அந்த மனிதன் தன் வெளிப்படுத்திய தன்னிலை இறைவனால், இயேசுவால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு தொடர்ச்சியான அருள் வழங்குதல், அருட்பொழிவு அந்த மனிதன் மீது நடந்தேறுகின்றது. இயேசுவினுடைய வல்லமை அந்த மனிதனிலே செயல்படுத்தப்பட்டு அவனுடைய தேவை அங்கே நிறைவு செய்யப்படுகின்றது. அவை அன்பார்ந்தவர்கள், எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்களும் இயேசுவினுடைய தொடுகைக்காக தொடர்ச்சியான வேண்டுதல்களையும் தொடர்ச்சியான ஈடுபாட்டோடும் தொடர்ச்சியான உறவோடும் நாங்கள் இயேசுவோடு எங்கள் உறவை, நட்பை தொடர்ச்சியான விடாமுயற்சியின் எங்களுக்கு ஏற்படக்கூடிய ஐயப்பாடுகளை, தெளிவற்ற நிலைகளை இயேசுவிடமே எடுத்து சொல்லி இதை செய்கிறதுக்கு நாங்கள் முதல் இயேசுவோட கொஞ்சம் நேரம் செலவழிக்கணும். எங்களில் பலருக்கு ஒரே பிஸி, இயேசுவோட ஆலயங்களில் கடவுளோட நேரம் செலவழிக்க சிலவள நாங்கள் புகாட்டிக்கும் எங்களை மற்றவர்கள் இயேசுவட்ட பல தடவைகள் எங்களோட இக்கட்டுக்கள், துன்பங்கள், கஷ்டங்களின் பொழுது எங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் ஏதோ அவர்களுடைய அரியண்டங்கள் அல்லது மற்றவருடைய கரைச்சல்கள் அவற்றுக்காக ஒரு முறை 2 முறை வந்துட்டு எங்கேயாவது தப்பிடுவோம் என்று நாங்கள் இயேசுவை கைவிட்டு அல்லது மறுத்து நாங்கள் சிதறியோடின சந்தர்ப்பங்கள் அவங்களோட வாழ்க்கையில் இந்த தொடர்ச்சியான மற்றவர்கள் ஒரு முறை கொண்டு வந்தால் நாங்கள் அந்த இயேசுவோட தொடர்ச்சியாக தங்கியிருக்கிற நிலை, உறவாடுகின்ற நிலை, சல்லாபிக்கின்ற நிலை, அவரோடு பரஸ்பரம் அவர் சொல்வதை கவனமாக கேட்பதிலும் நாங்கள் தேவைகளை வெளிக்கொணர்கின்ற பொழுது அவருக்கு
தெரியப்படுத்தவும் எங்களுடைய உறவு இறை மனித உறவாக வளர இன்றைய நாளிலே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசைத்து ஒரு தெளிவான வாழ்வின் பார்வை பெற தெளிவான ஆன்மீக பயணத்திலே பயணிக்க ஆசைத்து வாழ்த்தி நிற்கின்றேன். ஹோலி மேரியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.